அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மீனம் ராசிக்கு தமிழ் புத்தாண்டில் காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, தொழில் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த விஷயத்துக்காக நம்ம எதை பார்க்க போறோம்னாக்க, முக்கியமா குரு பெயர்ச்சி, இந்த சனி இருக்கக்கூடிய நிலைமை, ராகு கேதுக்கள், இந்த வருட கிரகங்களை பேஸ் பண்ணி இந்த பலனை நம்ம சொல்ல போறோம். நடக்கக்கூடிய சாத்தியமுள்ள பலன்களை தான் நம்ம இங்க சொல்ல போறோம். அதற்கு முன்னாடி இந்த தமிழ் வருடம் குரோதி வருஷத்தோட கந்தாய பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மீனம் ராசிக்கு கந்தாய பலன்களை பார்க்கும்போது, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க ஆதாயம் 11, விரயம் 5, அதனால பாசிட்டிவ் தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம், முதல் கந்தாயம் 7, நடுக்கந்தாயம் 1, கடைக்கந்தாயம் 0. ரேவதி நட்சத்திரத்துக்கு முதல் கந்தாயம் 2, நடுக்கந்தாயம் 2, கடைக்கந்தாயம் 3. பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் 4, நடுக்கந்தாயம் 0, கடைக்கந்தாயம் 2. இதுல முதல் கந்தாயம் என்பது சித்திரை முதல் ஆடி வரையிலும், நடுக்கந்தாயம் என்பது ஆவணி முதல் கார்த்திகை மாதம் வரையிலும், கடைக்கந்தாயம் என்பது மார்கழி மாதம் முதல் அந்த வருஷம் பங்குனி மாதம் முடிய. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க, இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு கடைக்கந்தாயம் 0வா இருக்கு. கடைக்கந்தாயம் 0 இருந்தாக்க தன விரயம் அப்படின்னு அர்த்தம். அதாவது பஞ்சாங்கத்துல போட்டிருக்காங்க. இது வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படிதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது தன விரயம் என்ன, பண நஷ்டங்கள் அல்லது தேவையற்ற முதலீடுகள், அதனால வருமானம் வராத சூழ்நிலை, இதுதான். இதற்கு வந்து நீங்க கவனமா இருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா மார்கழி முதல் பங்குனி வரை அடுத்த வருஷம் சொல்றேன். சோ அது கவனமா இருந்துங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க, பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு நடுக்கந்தாயம் 0வா இருக்கு. நடுக்கந்தாயம் 0வா இருந்தாக்க பயம், எதிர்கால வாழ்க்கையை பற்றிய பயம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்துக்கு முதல் கந்தாயம் 2, நடுக்கந்தாயம் 2, கடைக்கந்தாயம் 3, அதனால வந்து பாசிட்டிவ் தான். பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஓவராலா ராசிக்கு வந்து கந்தாயம் எடுத்துக்கிட்டாக்க ஆதாயம் 11, விரயம் 5. அப்போ இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அப்போ இந்த வருஷம் வந்து ஓரளவுக்கு நீங்க பொருளாதார ரீதியா நல்லாதான் இருக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம். ஆனா மனம் ரீதியாக உங்களுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். இப்போ வந்து இந்த ராகு பகவானை பொறுத்தவரையிலும் உங்க ராசியிலேயே குறிப்பா இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. எக்ஸாக்டா ரேவதி நட்சத்திரத்துல ராகு இருக்கிறாரு. அப் டு ஜூலை 8ஆம் தேதி வரலும் இந்த ராகு ரேவதி நட்சத்திரத்துல இருக்கும். இப்போ வந்து அதற்கு பிறகு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ராகு போயிடுறாரு. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு. அதனால குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில் கூட சில பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கிடைக்கும். ஒரு டிட்டாச்மெண்ட் வந்து ஒரு முடிவு பெறும். அதே போல இந்த மீனம் ராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த தனிமை வாழ்க்கை மாறாதா, இனிமை வாழ்க்கை சேராதா, தனிமை மாறாதோ, இனிமை சேராதோ என்று மனதில் நினைத்துட்டு இருப்பீங்க. ஏன்னா கடந்த 2 வருஷமா சொல்ல போனாக்க பெரும்பாலான மீனராசி நண்பர்களுக்கு பிரிவுகள், கணவன் மனைவிக்குள் சச்சரவுகள், பிரிவுகள், சில பேருக்கு வந்து தொழில் காரணமாக பிரிவுகள், ஒரு தனிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. ராசிக்கு 12ஆம் பாவகத்துல சனி இருக்கும்போது தனிமையை ஏற்படுத்தும். மேலும் ஒரு பக்கம் 2ஆம் இடத்துல ராகு, கடந்த காலங்கள்ல 8ல வந்து கேது, இப்ப வந்து ராசிலேயே ராகு, 7ஆம் இடத்துல கேது. இதுவும் நெகட்டிவான அமைப்புகள் தான். இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அம்சங்கள், தொழில் வாழ்க்கையும் பாதிக்கக்கூடிய அம்சங்கள் தான் இந்த விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி. அப்போ அந்த அடிப்படையில இந்த குரோதி வருஷம் திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க குறிப்பா இந்த ராகு கேதுக்கு சொல்லணும்னாக்க, பொதுவாகவே மீனம் ராசியில பிறந்தவங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு மனக்குழப்பங்களும் டென்ஷனும் மிக அதிகமாகவே இருக்கும். திருமண வாழ்க்கையில பிரியாம ஒற்றுமையாவே இருக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ஒத்து போகாத குணம் இருக்கும். எதுலையுமே ஒரு திருப்தி இல்லை. எல்லாம் இருந்து கூட எதிலும் ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை. வாழ்க்கை துணைவரோட கூட ஒரு ஒற்றுமையா இல்லாத ஒரு மனசு இருக்கும். சில பேருக்கெல்லாம் சொல்றேன் நானு, எல்லாருக்கும் இல்ல. அதாவது இந்த ராகு வந்து ராசிலே இருக்கும்போது, ரேவதி நட்சத்திரத்துல இருக்கும்போது, இந்த ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க மற்றவங்க செய்யறது வந்து பிடிக்காது. ஒத்துப்போகாத குணம் இருக்கும். எதுலையும் வந்து ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை. அதனால வந்து ஒரு கவலை, சோகம் மாறி மாறி வரும். எண்ணங்கள் அலைப்பாயக்கூடிய எண்ணங்களாகவும் இருக்கும். அடுத்தது உத்திரட்டாதியில ராகு வரும்போதோ அதே போலதான்
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எண்ணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு டிப்ரெஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தூக்கம் இல்லை, மன அழுத்தங்கள், மேலும் வந்து அது திருமண வாழ்க்கையில் எதிரொலிக்கிறது, உடல் நலத்தை பாதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வருஷமும் இருக்கு. இந்த எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை மட்டும் நீங்க களைஞ்சிட்டீங்கன்னாக்க, நிவர்த்தி செஞ்சிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதாவது உங்க எண்ணங்களில் தான் இந்த ராகு இருக்கிறாரு. தலைமையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய கருணாகம் உங்களை வந்து பாடாப்படுத்துது, மனதை வந்து கெடுக்குது. அதனால மனம் வந்து அலைப்பாய்கிறது, மனம் வந்து மற்றவங்களோட ஒத்து போகிறதுல பிரச்சனையோட இருந்துகிட்டே இருக்கு. அப்போ வந்து நம்ம தவறான முடிவுகள் எடுத்துடுறோம், அந்த தவறான முடிவுகளால பாதிக்கப்படுறோம். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த ராகு ரேவதி நட்சத்திரத்தை விட்டு ஜூலை மாசம் 8ஆம் தேதி விலகிறதுனால ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தெளிவான சிந்தனைகள் வரும், முயற்சிகளில் வெற்றி வரும். குறிப்பா இந்த குரு வந்து பாத்தீங்கன்னாக்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. மறைவு ஸ்தானம் தான், பெருசா நன்மை கிடைக்காது அப்படின்னாலையும் இந்த சஞ்சலங்களோடு இருக்கக்கூடிய மனசு வந்து ரேவதி நட்சத்திரத்துக்காரத்துக்களுக்கெல்லாம் வந்து ஜூலை மாசத்துக்கு பிறகு ஒரு தெளிவு வந்துடும். அதாவது துணிச்சலா முடிவெடுப்பீங்க, துணிச்சலா இறங்கி காரியம் மாற்றுவீங்க, அதன் மூலம் வெற்றிகளும் உங்களுக்கு உண்டாகும். குறிப்பா இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் ரிஷபத்துல இருக்கு, பகை வீட்டுல குரு இருக்கு. பெரிதாக நன்மை இல்லாத மாதிரி தான் இருக்கும், பெரிதாக பாதிப்பும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அதனால பயப்பட வேண்டியதில்லை. அதே போல இது வக்கரமான பாசிட்டிவா இருக்கும். இந்த வக்கர காலம் என்பது இந்த வருஷம், அதாவது குரோதி வருஷத்துல புரட்டாசி மாசம் 23ஆம் தேதியிலிருந்து தை மாசம் 22ஆம் தேதி வரை. இங்கிலீஷ் டேட்ல சொன்னாக்க அக்டோபர் மாதம் 9ல இருந்து இடத்துல ஜனவரி 4ஆம் தேதி வரலும் வக்கர கதியில் இருக்கிறார் குரு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க என்னதான் ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. திருமண வாழ்க்கையில சில முடிவுகள் ஏற்படும். வழக்குகள் இருக்கீங்க, அதாவது கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு இருக்கிறீங்க திருமண வாழ்க்கை அப்படின்னாக்க இந்த நேரத்துல வந்து அதற்கு ஒரு சாதகமான முடிவுகள் வரும். அதாவது உங்க ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் வச்சுங்களேன், உங்க ஜாதகப்படி என்ன நடக்கணுமோ அது நடக்கும். சிம்பிளா சொல்ல போனாக்க அதுதான். உங்க ஜாதகப்படி கலசர தோஷமோ தார தோஷமோ இருக்கு அப்படின்னாக்க வழக்குகளில் வெற்றி ஏற்பட்டு பிரிவுகளை ஏற்படுத்தும். நிரந்தரமாக பிரிவு ஏற்பட்டு 2ஆம் தாரத்தை நோக்கி வாழ்க்கையை பயணிக்க வைக்கும். அல்லது ஏதோ ஒரு வகையில திருமணத்துக்கு மீறிய உறவுகளை ஏற்படுத்தும். இப்படி வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு அந்த தார தோஷமோ கலசர தோஷமோ இருக்குன்னாக்க நம்ம அந்த விதியை அனுபவித்து தான் ஆகணும். நமக்கு என்ன எழுதப்பட்டிருக்கோ கர்மா, அந்த கர்மாவின் படிதான் நம்ம வாழ்க்கையே. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னாக்க இந்த டியூரேஷன்ல இதெல்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு. இது பொது பலனாதான் சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க தோஷமே இல்லாதவங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கு. அதாவது இந்த கலசர தோஷமோ தார தோஷமோ இல்லை, தொழில் காரணமாக பிரிந்திருக்கீங்க, அல்லது ஏதோ ஒரு மனஸ்தாபம், சின்ன மனஸ்தாபம், அதனால பிரிந்து இருக்கிறோம், அல்லது ஒரே வீட்டுல இருந்து மனஸ்தாபத்தோட இருந்து ஆளுக்கு ஒரு ரூம்ல இருந்துட்டு இருக்கிறோம், அல்லது பேசாமே இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்க இந்த நேரத்துல உங்களுடைய முயற்சிகள் சாத்தியமாகும். இந்த நேரத்துல நீங்க முயற்சி செய்யணும், பேசுறதுக்கோ அல்லது சேர்ந்து வாழ்வதற்கோ முயற்சி செய்யும் போது அந்த முயற்சிகள் குரு பகவானால் வெற்றி அடைய வைக்கும். இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்கரமாகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் அதே போல காதல் வாழ்க்கையும் நல்லா பழகிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல நட்புறவு இருக்கு அல்லது நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னாக்க கடந்த காலமாவே அவங்களால உங்களுக்கு மன வருத்தங்கள் இருக்கும். ஒரு லவ்ல இருந்தா கூட திருமண வாழ்க்கை தான் பாதிக்கப்படலை. திருமண வாழ்க்கை மட்டும் இல்லாமல் காதல் இருப்பவர்களுக்கு கூட அல்லது ஒரு நல்ல ஒரு நட்புறவு ரிலேஷன்ஷிப்ல இருப்பவர்களுக்கு கூட அந்த உறவால் வந்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க, அல்லது உங்களை பிரிந்து போயிருப்பாங்க, அல்லது கடந்த காலத்தை போல உங்களுக்கு பெருசா அவங்க நன்மைகளை செய்திருக்க மாட்டார்கள், அவங்க உங்ககிட்ட பேசுறதை நிறுத்தியிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த உறவு நிலையில், அந்த ரிலேஷன்ஷிப் நிலையில், அந்த காதல் நிலையில் ஏற்பட்ட மாற்றங்கள் கூட பாத்தீங்கன்னாக்க இந்த குரு வக்கர காலம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவை ஏற்படுத்தும். குறிப்பா வந்து அக்டோபர் மாசத்துல இருந்து அடுத்த வருஷம் 2025 ஜனவரி மாசம் 4ஆம் தேதிக்குள்ள உங்களை பிரிந்து சென்ற உறவு காதல் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்போ, அல்லது அவர்களோடு சேரக்கூடிய வாய்ப்போ, அல்லது அவர்களோடு பேசக்கூடிய வாய்ப்போ, அல்லது அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்போ உங்களுக்கு ஏற்படும். அது பாசிட்டிவாவே இருக்கும். அதே போல அதற்கு முன்பு சித்திர மாசத்துல இருந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இந்த சனி பகவானை பொறுத்தவரையில வக்கரமாகிறாரு. இந்த சனி வக்கரமாகிறது வந்து ஜூன் 29ல இருந்து ஏறத்தால் அக்டோபர் 15ஆம் தேதி வரலும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வக்கர கதியில இருக்கிறாரு. சனி 12ஆம் பாவகத்துல வக்கரமாகி பின்னோக்கி நகர்றதில்ல, அதாவது 11ஆம் பாவகத்துக்குலாம் போறதில்ல, 12ஆம் பாவகத்திலேயே தான் சனி வக்கரமாகிறாரு. சனி வக்கரமாகும் போது தொழில்காரகன், பொதுவாகவே காலபுருஷ தத்துவத்தின் தொழில்காரகன் வக்கரமானா தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும், இடமாற்றங்கள் ஏற்படும்.
ஒரு இடமாற்றத்துக்காக ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்கன்னா அந்த இடமாற்றங்கள் ஏற்படும். இந்த 12ஆம் பாவகத்துல வக்கரமாகி நட்சத்திர வகையில தான் ரிவர்ஸ்ல போறாரு. சதயம் நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் ரிவர்ஸ்ல வருவாரு. அதாவது ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு புரட்டாதிக்கு வந்துடுறாரு. இந்த வக்கர காலத்துல மீண்டும் சதயத்துக்கு வராரு. சோ அப்போ பாத்தீங்கன்னாக்க பயணங்கள் ஏற்படும். சில பேருக்குலாம் தொலைதூர பயணங்கள் கூட ஏற்படும். வெளிநாட்டுல இருப்பவர்களுக்கு தாய்நாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை, அலைச்சல்கள், அதுக்கு கொஞ்சம் பண விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சொத்தை விற்கக்கூடிய வாய்ப்பு, அதனால ஆதாயமும் வரும், கையில பணமும் வரும். அதே போல அதை ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா கையிலேயே பணம் சேஃபா இருக்கும். அது போல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வேலையை விட்டுட்டு ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்னு ஒரு எண்ணங்கள்லாம் வரும். சொந்த தொழில இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணீங்கன்னாக்க அது நஷ்டமா போகும். அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த நேரத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அலைச்சல்களும் பயணங்களும் நிறையவே இருக்கும். உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம். வேலை தொழில் ரீதியாக மாறுதல் ஏற்படும். இந்த நேரத்துல வேலைக்காக ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்க அப்படின்னாக்க இடமாற்ற சிந்தனையோட இருக்கீங்க, புதிய வாய்ப்பு கிடைக்குமானா போற இடத்துலயும் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும். இந்த நேரத்துல மாறாம இருக்கிறது தான் நல்லது. இந்த நேரத்துல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு. திடீர்னு வேலை கூட போகலாம், திடீர்னு வேற ஒரு இடத்துல ஜாயின் பண்ற எண்ணங்கள்லாம் வரும். அப்படி போகும்போதும் அங்க ஒரு நெகட்டிவ் தான் இருக்கு, சரியான வாய்ப்பு இல்லை. அதே அக்டோபர் 15க்கு மேல நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்க, அதாவது குரு வக்கர காலத்துல புரட்டாசி மாசம் நீங்க மூவ் பண்றீங்கன்னா ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு கூட அந்த புரட்டாசி மாசத்துல இருந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்போ ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்கும், சரியான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஆனா இந்த சித்திரை மாசத்துல இருந்து அப் டு புரட்டாசி மாசம் வரலும் சில கடுமையான சூழ்நிலை தான் இருக்கும். வேலை விஷயமா சொல்றேன். அதாவது அலைச்சலா இருக்கும், அல்லது சரியான வாய்ப்பு இல்லை, அல்லது இருக்கிற இடத்துல ஒரு டிப்ரெஷன், ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன், அந்த மாதிரிதான் இருந்துட்டு இருக்கோம். பட் அதுக்காக நம்ம வேலையை இந்த நேரத்துல விடாம இருக்கிறது நல்லது. ஒரு வேலை கிடைக்காம இன்னொரு இருக்கிற வேலையை விடவே கூடாது. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். மேலும் என்னதான் இருந்தாலும் ராகு பகவானை பொறுத்தவரையிலும் ரேவதி நட்சத்திரத்தை விட்டு ஜூலை மாசம் விலகிடுறாரு. அதனால மனக்குழப்பம், சிந்தனையில் இருந்த மாற்றங்கள், பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த கோச்சார ராகு வந்துடுறாரு. அதனால உத்திரட்டாதியில் இருப்பவர்களுக்கு மெடிடேஷன் பண்ணணும். மன அழுத்தம் இல்லாம நீங்க பாத்துக்கணும். ரொம்ப எமோஷனலா ஒரு ரிலேஷன்ஷிப்போட அட்டாச்மெண்டா இருக்கும் போது தான் அது உங்களுக்கு மன வருத்தத்தையும் பாதிப்பையும் பிரிவையும் ஏற்படுத்துது. அதுல நீங்க பெருசா அட்டாச்மெண்ட் இல்லாம அந்த ரிலேஷன்ஷிப்போட இருக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த இடத்துல டிட்டாச்மெண்ட்டும் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் ஏன்னா கேது 7ஆம் இடத்துல இருந்து டிட்டாச்மெண்ட் கொடுக்குறாரு இல்லையா. அந்த டிட்டாச்மெண்ட்டை தவிர்க்கிறதுக்கு நம்ம எதுலையுமே ரொம்ப இறங்கிடக்கூடாது. ஆழமா உறவு நிலையில அப்படி இறங்கிட்டா பாதிக்கப்படுவோம் இந்த நேரத்துல. அதே போல 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு. அதனால கடந்த காலத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு சில முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்க சுய ஜாதகத்தின்படி. அதே போல பெருசா கணவன் மனைவிக்குள் கூட பாதிப்பு இல்லை, சண்டை சச்சரவுகள் இல்லை, பிரச்சனைகள் கிடையாது. அதனால ஒற்றுமையா இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த புரட்டாசி மாசத்துல இருந்து ஏற்படும். அதாவது பிரியாம இருக்கக்கூடிய கணவன் மனைவி. அதே போல வேலை தொழில்ல பெருசா பயப்பட வேண்டியதில்லை. ஒரு இடமாற்றத்தை வந்தாலும் உங்களுக்கு அக்டோபருக்கு மேல வந்துச்சுன்னா அது பாசிட்டிவாவே இருக்கும். நீங்க அதுல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவரையிலும் இருக்கிற வேலையிலேயே நீங்க இருந்தீங்கன்னா பெஸ்ட். மொத்தத்துல ஆதாயம் நல்லா இருக்கு, விரயம் குறைவாதான் இருக்கு. அதனால இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வேலையில லாபங்கள் வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட உங்க தொழில் மூலம் லாபங்கள் வரும். இந்த வருஷத்தை பொறுத்தவரை, குரோதி வருஷத்தை பொறுத்தவரையிலும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மன அழுத்தம், டென்ஷன், கோபம், ஒத்துப்போகாத எண்ணம், மனநிலையில் இருந்து வந்த சஞ்சலங்கள்லாம் விலகும். உத்திரட்டாதி மற்றும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் மெடிடேஷன் செய்யணும், ஆன்மீக விஷயத்தில் அதிக ஈடுபாடு காட்டணும். அதே போல பாத்தீங்கன்னாக்க நல்ல தூக்கம், நல்ல ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், மன அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. எதோடையும் டீப்பா எமோஷனலா கனெக்ட் ஆகாம இருந்தீங்கன்னா பெருசா பாதிப்பு கிடையாது இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அக்டோபர் டு இடத்துல தை மாசம் வரலும் நல்லா இருக்கு. இந்த நேரத்துல உங்களுடைய சில முயற்சிகள்லாம் வெற்றி அடையும். திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இந்த காலகட்டத்தில், அல்லது இதற்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு தெரிய வரும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.